பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே ரியாரியாரா 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 அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு மேடைக்கு ஒருத்தர் வந்தார். கையை புட்டு செலுத்து சட்டீர்னு ஒரே அரைச்ச இறங்குடா கீழே, என்னடா பம்பர கண்ணால போடா அப்படின்னு டவுன் பஸ்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டார். யாருன்னா எங்க அப்பா. அவ்வளவு ரசிகர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்திருக்கேன் எனக்கு. எல்லாரும் கைதட்டி ரசிக்கிற நேரத்தில் இப்படி சப்புன்னு அரைஞ்சு அவமானப்படுத்தி கூட்டு போயிட்டாருன்னு எங்கள் அப்பாவை அப்படியே அடிச்சு பாரு இன்னைக்கு அப்படின்லாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு உட்காந்து படித்து எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து டீயை போட்டு கொடுத்து படுறா, நாளைக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் போய் பாட போடாமானே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூடயே உட்காந்து எனக்கு அந்த பரீட்சையில் எழுதி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து பிஎட் முடித்து 33 வருஷம் வாத்தியாராக இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் வந்திருக்க முடிஞ்சு. அதுக்குன்னு பாட்டு பாடுற திறமையை நான் குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் எங்கள் அப்பா அந்த படிப்பு என்ற ஆயுதத்தை என் கையில் கொடுத்ததால் தான் பாட்டும் படிப்பும் கலந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச முடியுது. அந்த படிப்பு என்ற பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சங்கர் கொடுத்த மாதிரி எங்கள் அப்பா. அந்த படிப்பறிவு தான் ஒரு மனிதனுக்கு சொத்து. அருமையாக சொன்னார். அதுக்கு மறுத்து பேசணும். மதுரைக்கு பதில் சொல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மேடையில் ஒரே பெண்ணாக நின்று தன் கருத்துக்களை வழங்க இந்திரா ஜெயச்சந்திரன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அருமையாக எல்லோரும் சொன்னதைப் போல எல்லா மதத்தினரும் வந்து கொண்டாடக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த அருமையான நாகை மாவட்டத்திலே கடவுள் முன்னிலையிலே கூட போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டியது கிடைக்க வேண்டும் என்றால் கண்களை மூட வேண்டும். ஆனால் மற்ற 3 திருவிழாக்களையும் தாண்டி ஒரு திருவிழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முன்னெடுத்திருக்கிறார். கண்களை திறக்கக்கூடிய திருவிழா, புத்தக திருவிழாவாக இங்கே மலர்ந்திருக்கிறது. சமய நல்லிணக்கம் மட்டுமல்ல, இன்னும் வாழும் தமிழகத்திற்கு அல்ல இந்தியாவுக்கே நாகை தலை சிறந்த எடுத்துக்காட்டான மாவட்டமாக திகழ்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்திலே அரங்கேறி இருக்கிறதற்காக மகிழ்ச்சியும் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மிக பொருத்தமான ஒரு பட்டிமன்றம், அதற்கான தலைவர் பாடநூல் நிறுவனத்தினுடைய கழக தலைவரை பட்டிமன்றத்தினுடைய தலைவராக அமர்த்தி இருக்கக்கூடியதிலே அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் வெளிப்படுகிறது. அவரோடு கூடியிருக்கக்கூடிய நிர்வாகத்திலே உள்ள அத்தனை பெருமக்களுக்கும் அன்பிற்கினிய மக்களுக்கும் மேடையிலே உள்ளிட்ட என்னுடைய அண்ணன் உள்ளிட்ட அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தம்பி மதுரையிலிருந்து வந்து பேசி பயங்கர டென்ஷன். எதுக்கு தம்பி இவ்வளோ டென்ஷன்? சும்மா படிச்சுக்கிட்டே தெரிஞ்ச அந்த மாதிரி தாங்க பிபி ரைஸ் ஆகும் அல்லது இறங்கி போயிடும். ரிலாக்ஸா இருமா, எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. என் பேரங்க அந்த காணொலி பாட்டை ஒரு கொஞ்ச நேரம் கேட்க முடிஞ்சா, மோட்டு போட்டலுக்கு போயிட்டான்ல, அதனால படிச்சுட்டே இருக்க முடியாது சங்கர். இல்ல படிப்புங்கிறதுங்கண்ணே அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். படிப்புங்கிறது தகவல் மட்டும்தான் தம்பி. அனுபவங்கிறது தான், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் வாழ வைக்கும். ஆளை இல்லை, உயிரை வாழ வைக்கும். எப்படி தெரியுமா, நீங்க நிறைய விஷயத்தை இங்க வந்து சொன்னீங்கல்ல, காமராஜர் பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆமா, நானே சொல்றேனே, ஒருத்தட்ட காமராஜருடைய ஆட்சி காலத்துல நிறைய அணைக்கட்டுகள் அவர் கட்டினாரு. அதுல இருந்து நிறைய மின்சாரம் எல்லாம் எடுத்தாங்க. அப்ப படிக்காத ஒருத்தர் கேட்டாரு, என்னப்பா நம்ம ஊர்ல தான் என்ன நல்லது சொன்னாலும் ஏத்துக்கிட மாட்டாங்கல்ல, தண்ணியில இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிட்டா எப்படியப்பா பயிர் வச்ச விளையும்னாராம். ஒரு மனிதர் கேட்கிறார் காமராஜர்கிட்ட. இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு வயசான ஒரு உட்காந்துக்கிறாரு. ஒரு பையன் லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கான். அசப்பில் பார்த்தா அப்படியே சங்கர் மாதிரி இருக்கிறான். சைட்ல இருந்து பார்த்தா சங்கர் மாதிரியே இருக்கு, நேர்ல பார்த்தா சங்கர் மாதிரி இல்ல, அழகா இருந்தான். நீ அழகா தான் இருக்க, நீ லட்சணமா இருக்க தம்பி. சங்கர் அவன் வந்து நோண்டிட்டு இருக்கான். உடனே பக்கத்துல இருக்க தாத்தாக்கிற, தம்பி என்னப்பா பண்றேன்னு அவன் சொன்னா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தாத்தான்னா. என்னப்பா படிக்கிறேன்னா, இப்ப படிப்பாளிக்கும் ஒரு பட்டறிவாளிக்கும் உள்ள வேறுபாடை பாருங்களேன். என்னப்பா படிக்கிறேன்னா, உங்களுக்கு சொன்னா புரியுமான்னா. எப்ப சொல்லுப்பா, என்ன படிக்கிற, காது கேட்கும்ல, சொன்னா புரியுமான்னா. சொல்லுப்பான்னாரு. அவன் ஏதோ ஒரு சொன்னான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா. அந்த கழுதை தான் கிடைக்க வர மாட்டேங்குது, அதை ஞாபகப்படுத்தி விட்டு போறேன். இப்ப
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னா தமிழ்ல சொல்லு தம்பின்னாரு. செயற்கை நுண்ணறிவு தாத்தான்னா அப்படின்னா நான் தான் முதல்ல சொன்னேன், நான் சொன்னா உனக்கு புரியாதுன்னு. அவர் சொல்றாரு, அப்ப சொன்னா புரியுற மாதிரி நீ நல்ல படிப்பு படிக்கலையா தம்பி? அட பாப்பா, நீ கூட நல்லா படிச்சுக்கிருக்கன்னு நினைச்சேன்னாரு. அடுத்தவர்களுக்கு சொன்னா புரியாதுங்கிற மதர்ப்புல படிக்கிற படிப்பு எப்படிப்பா படிப்பா இருக்க முடியும்? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, பட்டறிவுங்கிறது மறக்கவே மறக்காது, படிப்பறிவுங்கிறது மறந்து போயிடும். கல்வி என்கிறது என்ன தெரியுமா? வாட் இஸ் எஜுகேஷன்? நீங்கள் படித்து முடித்த பிறகு 10 ஆண்டுகள் கழித்து உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கான பதில் உங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அது அறிவு. அதுக்கு மட்டும்தான் அறிவு பேரு. அந்த அறிவு அனுபவத்துல கிடைக்குமா, படிச்சா கிடைக்குமாங்கிறது தான் கேள்வி. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, வெர்னியர் காலிப்பர் படத்தை மண்டையிலேயே கொட்டி கொட்டி வரைய வச்சாங்களா, அது என்ன எழுதிக்குன்னு சொல்லுங்க பாத்திரலாம். யாராவது எதுக்குன்னு சொல்லுங்க பாத்திரலாம். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது எந்திரிச்சு கேட்டேங்கன்னு, கிராஃப் ஷீட் போட வச்சாங்க. ஜாமெண்ட்ரியில 10 மார்க்கு, கிராஃப் ஷீட்ல 10 மார்க். மண்டையில இந்த 10 மார்க் மட்டும் தான் என் மண்டைக்குள்ள நிக்குது. மேக்ஸ்ல 20 மார்க் ஈஸியா எடுத்துடலாம், 1 வேர்டு 2 மார்க் எல்லாம் மெல்ல எழுதிக்கோ. கிராஃப் ஜாமெண்ட்ரி எதுக்கு, ஜாமெண்ட்ரி எதுக்கு, கிராஃப்னு நான் நல்ல வேளை தமிழ் டீச்சர் ஆயிட்டேன், இப்போ வரைக்கும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது 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 இந்த படிப்பறிவு எதற்குங்கிறேன் நானு. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஓடி ஓடி இத்தனை நூல்கள் படிக்கிறோம் இல்லையா, ஒரு நூல் மானங்காக்கும், இன்னொரு நூல் மனங்காக்கும். அதுதான் இந்த புத்தகங்கள், இந்த நூல்கள் எல்லாம் அதுதான் மனத்தை காப்பாத்தி வச்சிருக்கோம். இந்த நூல்கள் எல்லாம் என்ன தெரியுமா? யாரோ ஒரு பக்குவப்பட்ட மனிதனுடைய, யாரோ ஒரு பட்டறிவு பெற்ற ஒரு மனிதனுடைய அனுபவங்கள் தான் இந்த புத்தகங்களாக இங்கே குவிந்திருக்கிறது. அது சங்க இலக்கியமாக இருக்கட்டும், அவையாக இருக்கட்டும், பாரதி பாட்டனாக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையினுடைய அனுபவம் மட்டும்தான் நூலாக வளரும் என்று சொன்னால், நாங்க அனுபவப்பட்டாதான் தம்பி நீங்க படிக்கவாது முடியும். இந்த அனுபவம் இருந்தால்தான் அடுத்த தலைமுறை படிக்க முடியும். நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? எவ்வளவு அனுபவிச்சிருந்தா ஒரு ஆள் இப்படி கவிதை எழுதிப்பாருன்னு. ஏன்னா பின்னாடி பெரிய கவிஞர் வராரு, அதனால இப்படி ஏதாவது சொல்லி வைப்போமேன்றதுனால சொல்றேன். ஒரு கவிதை. அதிகாரியின் வீட்டு நாய் ஒரு நாள் இறந்து போனது. எவ்வளவு எளிமையான கவிதை பாருங்க. அதிகாரியின் வீட்டு நாய் ஒரு நாள் இறந்து போனது, அலுவலகமே அவர் வீட்டில். ஒரு நாள் அதிகாரி இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இதுதான் கவிதை. இதுக்கு உலக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சங்கர். இந்த பட்டறிவு இருக்குது பாத்தீங்களா, இது உயர்ந்தது, இது வாழ்வுக்கு வாழ வைக்கும். படிப்பறிவு பிழைக்க வைக்கும், வசதியா பிழைக்கலாம். ஆனா பட்டறிவு இருக்கு பாத்தீங்களா, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த வாழ்க்கை பயணத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் உங்களை மட்டுமல்ல இந்த உலகத்தையே வாழ வைக்கும். காமராஜர்கிட்ட போய் கேட்டாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, என்னப்பா இப்படி பயிர் வச்செல்லாம்? அவர் சொன்னாரு, அது எப்படி புரிய வைக்க, அதெல்லாம் அப்படி தண்ணியில் இருக்க சத்தெல்லாம் குறையாது, நீ குற்றாலத்தில் போய் குளிச்சிருக்கியான்னு அப்படின்னு கேட்டாராம் காமராஜர். நான் எங்கப்பா அங்கிட்டலாம் போக, 50 ரூபா இருந்தா தான் அரிசி விரிப்பு வாங்கி போட்டுருவேனே ஒரு வாரத்துக்கு, குத்தாலத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னாராம். உங்க ஊர்ல எங்கேயாவது மச்சு வீடு இருக்கு, நல்ல மழை பெய்யும் போது மொட்டை மாடியில இருந்து விழுகிற மச்சு வீட்டு தண்ணியில தலையை கொடுத்துருக்கியான்னாரு. அது கொடுத்துருக்கேனப்பான்னாராம். குளிச்சா எப்படி இருக்கும்னே, அது அப்படி உற்சாகமா இருக்கும், அப்படி தெம்பாயிரும்லன்னாராம். அதுதான் அதேதான், அருவியிலிருந்து விழுகிற தண்ணியில வந்து தெம்புல கரண்ட் எடுத்துருவோம், சத்தொன்னும் குறையாத போய். இது படிக்காத மேதை காமராஜர் சொன்னது. இதை நீங்க படிப்பறிவாளிகள்கிட்ட போய் படிச்சவங்ககிட்ட, பிசிக்ஸ் படிச்சவங்களை கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் தத்துவம். எவனுக்கு விளங்காது. ஒரு இன்ச்சுக்கு ஒரு அடிக்கு எத்தனை இன்ச்சுன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. ஒரு கொத்தனார் கட்டுற வீடை கொண்டு போய் லேட்டஸ்டா சிவில்ல பிஇ முடிச்சவனை கொண்டு போய் விடுங்க, எப்பா நீ வேலை பழகிறதா இருந்தா முதல் செங்கல் எடுத்து கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிப்பாரு. கொத்த வேலைங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, சித்தால் வேலையில இருந்து ஆரம்பின்றுவாரு. படிப்பறிவு கொடுக்கக்கூடிய இதை எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. நீங்க புத்தகத்துல பார்த்து சமைச்சிருப்பீங்க, யூடியூப்ல பார்த்து சமைச்சிருப்பீங்க, அவ்வளவு நல்லா வராதுங்களே. யாரா இருந்தாலும் கேட்டு பாருங்களேன், சொல்லுவாங்க என்னங்க பிடிச்சிருக்கா? எங்க அம்மா மாதிரி இல்ல. உங்க அம்மா முதல்ல நல்லா தான் சமைச்சிருக்க மாட்டா. இப்ப என் பிள்ளைகிட்ட போய் பாருங்க, கேளுங்க, எங்க அம்மா மாதிரி மீன் குழம்பு வைக்க யாராலையும் முடியாது, எங்க அம்மா மாதிரி நண்டு கிரேவி பண்ண யாராலையும் முடியாது. ஆனா நான் முத எப்படி வச்சேன் தெரியுமா? மீனை அவ்வளவு பிரமாதமா கழுவி வச்சேன், குடல் எடுக்கல. கசப்பு வாயில வைக்க முடியாத கசப்பு. நல்லா தானே கேட்க, நல்ல கழுவுனியா? இப்ப நல்ல கழுவுனேப்பா, கல்லுல ஒரு தடவை தேய்ச்சி கழுவுனேன், கையில கழுவுனேன், கல்லு போட்டு அள்ளி போட்டு கழுவுனேன். உள்ள கீறி அந்த கெளுத்தி மீனுக்கு குடல் எடுக்கணும்ன்ற கூறுபாடு இல்ல பாத்தீங்களா? 90 வயசு கிளவி சொல்லிவிட்டா, என்ன படிச்சிருக்க அப்படின்னா, எம்ஏ எம்பில் பிஎட் அப்படின்னு.
அட்டு பாடி கிறுக்கச்சி 1.5 கிலோ மீனை கடத்து போட்ட நீ என்ன வடிச்சு என்ன செய்யணும் பார்த்தீங்களா? இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ். இது மனிதனை வாழ வைக்கும். இன்னைக்கு சூழ்நிலையில படிப்பு என்ன செய்து தெரியுமா? மார்க் வாங்கினா போதும் நினைக்குது, மதிப்பெண் வாங்கினா போதும் நினைக்குது. ஆனா அனுபவம் மதிப்பு கொடுக்குங்க. மதிப்பெண் முக்கியமா மதிப்பு முக்கியமா? யோசிச்சுக்கோங்க. நீங்க நிறைய படிப்பே வேண்டான்னு சொல்றதுக்காக வரலீங்க. அப்படி நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். படிப்பு வேணும் தான். படிப்பு ஏணி மாதிரி, படிப்பு தோணி மாதிரி. ஆனா அந்த ஏணியும் தோணியும் சாயறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா ஐயா? ஏணி எதுல சாச்சு வைப்பிய? கீழே ஓட்டி ஏறிடுறீங்களோ? ஏணி ஒரு இடத்துல சாயணும்ல. அந்த சுவர் தாங்க அனுபவம். இதுக்கு முன்னாடி இருக்க முந்தின தலைமுறையினுடைய அனுபவம். அது தோணி தான் கடலை கலக்க உதவும். தோணி வேணும், படிப்பறிவு வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை நண்பர்களே. ஆனா அந்த தோணி மிதக்கிறதுக்கு ஒரு தெப்ப வேணும் இல்ல, கீழே தண்ணி. அதுதான் முந்தைய தலைமுறையினே முந்தின ஸ்டெப்ல முன்னாடி நம்ம வாங்கின அனுபவம் என்று சொன்னால், என் சொந்த அனுபவம் ஒன்ன சொல்லி விட்டுறேன். 15 நாளைக்கு முன்னாடி வேளாங்கண்ணிக்கு மொட்டை எடுக்கலாம் என் பிள்ளையை கூட்டிட்டு போனேன். 30 வருஷமா மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னை மாதிரி ஆளுங்க பெரியவங்களோட பையத்துக்கு போட்டு எம்பாட்டுக்கு ட்ரெயின்ல, பஸ்ல, ஆட்டோல, பிளைட்ல போய்கிட்டு இருக்கேன். பேனா மூடிய தொலைச்சதில்ல. யாரோ யாருக்கோ என்னவோ தேவைப்பட்டிருக்கு. வேளாங்கண்ணி அம்மா என் மூலமா 3 மொபைலையும் ஒரு 10,000 ரூபாயும் கொடுத்துருச்சு. நான் அதை அப்படித்தான் நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப அழகு என்ன தெரியுமா? கரெக்டாக 10 நாள் எனக்கு பணம் போனது, இந்த மொபைல் போனதெல்லாம் பெருசு இல்லைங்க. அதில் என்னோட ஐடி அவ்வளோ இருக்குங்க. என்னோட ஏடிஎம் கார்டு இருக்குது. என்னோட வீட்டு சாவி, நான் சென்டிமெண்ட்டாக வச்சிருக்க வீட்டு சாவி இருக்கு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் நாகூர் தர்காலேருந்து பேசுகிறோம். என் பேர் ரஜினி. நீங்கள் தான் ஜாய்ஸ் இந்திராவான்னாங்க. ஆமாங்க, இது இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க. உங்கள் பேகு, உங்கள் பர்ஸு எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்புகிற சகோதரின்னு அனுப்புனார். பார்த்தீங்களா ஒரு மனுஷன். இதுக்கு படிப்பு தேவையில்லைங்க. இதுக்கு பட்டறிவு தான் வேணும். வள்ளுவர் சொன்னதை சொல்லி தம்பி சொன்னார், கற்க கசடருங்கிறது. அதுவும் வள்ளுவருடைய அனுபவம் தான் தம்பி. அரியவற்றுள் எல்லாம் அரிது, பெரியாரை பேணி தமரா குழல் என்று சொன்னானே ஐயன். அதனால தான் 133 அடிக்கு உயர சிலை வச்சோம் கன்னியாகுமரியில. உனக்கு எல்லாம் இருந்தாலும் உன் பக்கத்துல எப்பயுமே ஒரு அனுபவசாலி இருந்தான்னா உலகத்துல உன்னை எவனுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னார். பாத்தீங்களா? அதுதாங்க பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரம் முழுவதும் பேசுகிறது. ஒரு ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க ஒரு பெரிய படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு 6 மாசம் டெல்லியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ஹிந்தி பேசுவாங்க. வேற வழியே இல்லாம வேலைக்காக கொண்டு போய் கேரளாவில் விட்டுவாங்க வச்சுக்கோங்களேன், மலையாளம் படிச்சவங்கள விட திறமையா மலையாளம் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரிமலை வாசல்ல பாசி விற்கிற, ஊசி விற்கிற ஒரு 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 நரிக்குறவ பெண்மணி 7 மொழி பேசுது. எந்த கான்வென்ட்ல படிச்சா? படிக்கணுங்கிறது ஆத்மார்த்தமா நினைக்கணும். சொன்னேன்ல, கிராஃப் ஷீட் எதுக்குன்னு ஒரு தேடல் இருந்ததுன்னு. ஒரு கொத்தனார் தாங்க சொல்லி தந்தாரு. 6ஆம் கிளாஸ் தாண்டாத கொத்தனார் சொல்லி கொடுத்தாரு. வளைவா இருக்கும்லப்பா, வளைவா இருக்கிற இடத்த அளக்கிற காத்தான். உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏரோப்ளைன்ல போயிருக்கியான்னாரு. அவர் பார்த்துருக்க மட்டும்தான் சரிக்காரு. நான் போயிருக்கேன். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, போயிருக்கேன் யான்னு. விமானத்தினுடைய முன்பகுதியை அழப்பதற்காகத்தான் இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல கிராஃப் ஷீட் ஒரு சிவப்பு கலர் கட்டம் போட்டதுல சொல்லி தராங்களா கணித ஆசிரியர்கள். அதுக்குன்னு சொன்னார். பாத்தீங்களா? இதை கணித எம்எஸ்சி எம்எட் படிச்சவங்க சொல்லி தரலங்க. சாதாரண படிப்பறிவை தாண்டி பட்டறிவு பெற்ற ஒரு கட்டட தொழிலாளி சொல்லி தந்தார் என்று சொன்னால், படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு நிறைய கெடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அனுபவசாலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீட்டிலே தாய் தகப்பனார் இருக்கிறார்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் என்றால் ரெட்டிப்பு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே இருக்கிறது என்ற அர்த்தம். ஏனென்றால் அனுபவ பெட்டகங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறது. என்சைக்ளோபீடியாஸ் உங்களிடத்திலே இருக்கிறது. படிக்காத மேதைகள் நிறைய இருக்கிறார்கள். பார்த்த உடனே எல்லாம் தெரியும், அது படிப்பறிவு. எல்லாமே புரியும். நாங்க என்ன, இவங்க தொன்ன, அவ்வளவுதான். நாங்க என்ன, அவங்க தொன்ன. தொன்னை இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா என்னதான் மெயின், எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்கு என்று சொல்லி வாய்மொழி கேட்டு அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் அனுபவங்கள் உங்களை வாழ வைக்கட்டும். வாழுங்கள். நன்றி. இந்திரா பட்டிமன்ற தலைப்பே மாற்றி விட்டாங்க. ஒருவர் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு பெரிதும் தேவை எண்ணெயா தொன்னையா? வெறும் எண்ணெய் எங்கே வைக்கிறது? ஒரு பாத்திரம் வேணும். வெறும் பாத்திரத்தை வச்சு தலைக்கு தேய்க்க முடியாது. எங்கள் கையில் இருக்க பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் மாதிரி தான் எங்கள் அனுபவம் அப்படின்னு
அந்த அனுபவ அறிவை முடிச்சிருக்கிறாங்க. உண்மைதான். பிள்ளை வளர்ப்பது எப்படி, இதுக்கு போய் நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா? புத்தகம் பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒருத்தர் புஸ்தகம் எழுதிட்டு 2 பயலும் தக்குரியாக போய் 2 ஆம்பளை பயலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் லாக்கப்பில் இருக்கான். ஆனால் புத்தகம் என்ன எழுதியிருக்காருன்னா பிள்ளை வளர்ப்பது எப்படின்ட்டு 1000 காப்பி விற்றுருக்கார். இன்னொருத்தர் பெரிய எழுத்தாளர், என் புத்தகம் எங்கேயுமே கிடைக்காதீங்கயா அப்படின்னாரு. அப்படியா, அவ்வளோ வித்துருச்சா? இல்லை, எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. 2000 புத்தகம் அடித்தேன், அம்புட்டு என்கிட்ட தான் இருக்கு. கிடைக்காதீங்கவன் அம்புட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லையான்னு நினச்சேன். என்கிட்ட தான் யாருக்கு ஒரு வேளை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. காரணம் என்னென்னா பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு புஸ்தகத்தை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு புஸ்தகத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கணும், அனுபவத்தை பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. வாஸ்தவம் தான். பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு இந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்க அக்கா கூட தங்கச்சி கூட என்ன ஜாலியா. இவன்லாம் ₹1,00,000 கொடுத்தாலும் பொதுக்கூட்டம் கேட்க வருவானா, பட்டிமன்றம் கேட்க. அவன் உட்கார்ந்துருக்கான்னா இவன் இருக்கின்ற வரை அறிவு என்ற ஆயுதத்தை யாரும் அழிக்க முடியாது. அந்த குழந்தை இந்த வயசுல பாருங்க, அவங்க அப்பாவுக்கு பயந்து நடுங்குவான். அவங்க அப்பா கூப்பிடுவார், இவாடா அப்பா, சரிப்பா, டாய் அப்பா வர்ற புஸ்தத்தை கோனாய் மண்ணாய் வழியாய் ஒளியாய் ஊனாய் உயிராய் உண்மை உண்மையுமே கோனாய். அப்பா போயிட்டாரா? கோனாயா போயிட்டாரா? கோனாயி ஆண் எனதன் போயிட்டாரா? கோனாயி ஆண் எனதை போயிட்டாரா? வானாயி மண்ணாயி போயிட்டாராவா மாறிடுச்சு. அந்த வயசில் அவங்க அப்பாவுக்கு பயப்படுவான். அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. வாடான்னா வருவான், போடான்னா. அவங்க அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுவார். பிள்ளை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, கிட்டு 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 கிட்டுன்னு நட்டுங்குவான். நான் சொன்னேன், பார்த்தியாடா வராங்க அப்பா உட்காருவான். எத்தனை நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி? அந்த பயலுக்கு ஒரு 15 வயசு, லைட்டாக மீசை வளரும், குரல் உடையும். பார்த்தீங்களா பயலுக்கு? அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தவன் அப்பா அப்படின்னா, அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. மகன் லெவலை தாண்டான், மவனே நீ ஒழுக்கமாறுன்னு அர்த்தம். சில அப்பனுங்க இந்த லெவலை புரிஞ்சுக்காம அந்த ஏஜில் இருக்க மகனை விரட்டுவான். உடைங்க இங்கடா போயிட்டு வந்த அப்படிவான். அவன் அந்த அதான் வர்றோம்ல பெண்ணா அப்படின்னா, டே அப்பாடா நான் சொல்லிச்சு அம்மா நீ தான் அப்பான்னு. டே அப்பாட்ட இப்படி தான் பேசுகிறதா? வாயில் தானே பேசுகிறான். டோன் மாறும், ஒரு டைப்பாக ஆவாங்க. அவனை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத புஸ்தகம் எழுதி படிக்க முடியுமாயா? அனுபவத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு 70 வயசு கிளவி சொல்லுது. யார்? 80 வயசு தாத்தாவை புருஷனை பார்த்து, என்னைக்கு தான் புரிஞ்சுக்குவீங்க? சாகிற வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது லைஃப் லாங் ப்ராசஸ். வாழ்நாள் முழுவதும் புரிந்து கொண்டே இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். என் மனைவியை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன்னா செம டுபாக்கூறுறான்னு அர்த்தாங்க. என் ஒய்ஃபை நான் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மாப்பிள்ளை யார்கிட்ட விடுற அப்படிம்பாங்க. என் வீட்டுக்காரரை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன், நடக்கிற காரியமே இல்லை. அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்வது தான் பேசுனாங்க. நிறைவாக படிப்பறிவுன்னு இன்னும் பேசுறதுக்கு நெல்லை ஜெயந்தாவால் தான் முடியும். வாங்க, கவிஞர் ஜெயந்தா உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். திரைப்பட பாடலாசிரியர், புதுமை கவிஞர். கங்கை ஆறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு, நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. சீரோடும் சிறப்போடும் நடந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல பட்டிமன்றத்தினுடைய
வணக்கத்திற்குரிய நடுவர், நாடறிந்த நகைச்சுவை தென்றல், தமிழக பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய அண்ணன் திண்டுக்கலை லியோனி அவர்களே, இந்த பட்டிமண்டபத்தை அற்புதமாக அரங்கேற வைத்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஏனைய பொறுப்பாளர்களே, என் அணியிலும் எதிரணியிலும் வாதிட்டு அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற பாசத்திற்குரிய பார்வையாளர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, நான் எதிரணியை சார்ந்த 2 பேரையும் ரொம்ப வியப்போடு பார்க்கிறேன். பட்டிமன்றம் நடக்கிற இடம் புத்தக கண்காட்சி, அதை விடவும் பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிறவர் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர். அவரை வைத்துக்கொண்டு படிப்பறிவு தேவையில்லை என்று பேசுகிறார்களே என்பதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே இவர்களுக்கு இருப்பது பட்டறிவா அல்லது பட்ட அறிவா என்று எனக்கு தெரியவில்லை. சில சமயம், அதாவது மனிதன் வாழ்க்கையிலே நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு எது தேவை? 2ம் தேவை என்பதை மறுக்கவில்லை. சில நேரங்களில் சில தேவைப்படும், ஆனால் அதிகமாக படிப்பறிவுதான் தேவை என்பதுதான் எங்களுடைய வாதம். நான் ராமநாதபுரத்திலே 1990 பணியாற்றி கொண்டிருந்தேன் பொதுப்பணித்துறையில். அதாவது எந்த நேரத்தில் பட்டறிவு தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் படிப்பறிவு தேவைப்படுகிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். காலையில் என்னுடைய வளாகத்தில், நான் வீடு இருந்த அந்த காம்பவுண்டில் வளாகத்தில் 2 வீடு, என்னுடைய வீடு. நானும் அப்போ திருமணமான புதிது, நானும் என் மனைவியும். நான் அலுவலகத்திற்கு சென்று வந்தேன். பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் குடி வந்திருக்கு. அந்த வீட்டில் இருந்து அப்போ தான் வந்திருக்கு ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்தது. ஓடி வந்து என்னை அங்கிள், அப்போ தான் பார்க்குது, துருதுருன்னு இருந்து பார்க்குறதுக்கு, அங்கிள் அப்படின்னுது. உடனே அந்த குழந்தையினுடைய கன்னத்தை தட்டி, பாப்பா உன் பேர் என்னம்மான்னு. அங்கிள் என் பேர் சுமதி அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கொஞ்சம் நேரம் என்கிட்ட உரையாடி இருந்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ தான் வந்திருக்கு அந்த குழந்தை. நான் சாப்பிட்டு விட்டு மதியம் அலுவலகம் போய்விட்டு மறுபடியும் வருகிறேன். வாசலில் நின்றுட்டு இருக்க அந்த குழந்தை என்னை பார்த்தோன்னே அங்கிள்னு அது கன்னத்தை தட்டி, ஐய் சுமதியன் சுந்தரி எப்படி இருக்கேன்னு. உங்களுக்கு தெரியும், சுமதியன் சுந்தரி என்பது சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர். அது சின்ன குழந்தை துருதுரு இருக்கு, அது கன்னத்தை தட்டி, ஐய் சுமதியன் சுந்தரி எப்படி இருக்க அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுச்சு. மாலையில் நான் வெளியே போய்விட்டு வருகிறேன். அந்த குழந்தை வாசலில் இருக்கிறது. நான் அந்த குழந்தையை பார்க்க போகிறேன். அது அங்கிள்னு கூப்பிட்டுது. என் வீட்டு வாசலில் என் மனைவி நின்றுருக்கவா, அவள் ஓடி வந்து என் கையை பிடிச்சி தரதரன்னு எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போய், ஏங்க அந்த குழந்தை கன்னத்தை தட்டி என்னங்க சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலையம்மா, அந்த குழந்தை பேர் சுமதின்னு சொல்லிச்சு, அதுதான் நம்ம சொன்னேன். ஏங்க நீங்கள் சுமதின்னா சொன்னீங்க? இல்லைம்மா சும்மா ஒரு ரைமிங்காக இருக்கட்டுமேனு சுமதி என் சுந்தரின்னு சொன்னேன். அதில் என்னம்மா தப்புன்னு? ஏங்க அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா பேர் சுந்தரியாங்க. நீங்கள் பாட்டில் சுமதி என் சுந்தரி சுமதி என் சுந்தரின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இது எனக்கு உண்மையிலேயே நடந்தது. இது எனக்கு உணர்த்தியது. எப்ப ஜெயந்தாவோட அனுபவத்தை பார்த்தீங்களா? அதான் எந்த சினிமா படத்து பேரையும் நம்ம பாட்டுக்கு உச்சரிச்சிடக்கூடாது, அதில் பெரிய வில்லங்கம் இருக்கு. அனுபவம் வேண்டும் என்று இது எனக்கு உணர்த்தியது. இது ஒரு பக்கம். நான் சென்ற முறை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக வந்த பொழுது உடனடியாக மதுரையிலிருந்து மாற்றப்பட்டு தலைமைச் செயலகத்திற்கு மாற்றப்பட்டேன். நான் குடும்பம் செப்டம்பரிலே எனக்கு மாறுதல் கிடைத்தது. மதுரையில் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பம் மதுரையில் இருக்கிறது. நான் சென்னையிலிருந்து வாரம் வெள்ளிக்கிழமை கிளம்பி ஊருக்கு போய் விடுவேன். நான் ரயிலில் உட்கார்ந்துருக்கேன். ஏத்தால ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். எங்கே வேலை பார்க்குறீங்கன்னாரு. நான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறேன் சென்னையில். அப்படியா, உங்களுக்கு வாரம் 2 நாள் லீவோ? ஆமாம், சனி ஞாயிறு 2 நாள் லீவு. குடும்பம் எங்கே இருக்குது? குடும்பம் மதுரையில் இருக்குது. வாரம் ஊருக்கு போயிடுவீங்களோ? வாரம் ஊருக்கு போவேன். ஓஹோ, சனி எப்போ வரும்னு உங்கள் மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? சனி என்பது என்னை சொன்னாரா கிழமையை சொன்னாரான்னு எனக்கு விளங்கலை. ஆனால் தமிழ் தெரிந்த காரணத்தால், படித்திருந்த காரணத்தால் சனி என்று கிழமையும் சொல்லியிருக்கலாம் என்கின்ற ஆறுதலோடு நான் ஆறுதல் அடைந்து கொண்டேன். ஆக சில இடங்களில் நமக்கு படிப்பறிவு தான் நம்மை காப்பாற்றும். ஆனால் நடுவர் அவர்களே, பாரதி சொன்னான் காலை எழுந்தவுடன் படிப்பு என்று.
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரபாண்டியர் சொன்னார். எல்லாவற்றிற்கும் நம்முடைய படிப்பு நமக்கு பயன்படும், ஆனால் நம்முடைய அனுபவம் நமக்கு பயன்படாது. அதுதான் முக்கியம். அதனால் தான் சொன்னான், அனுபவம் என்பது தலை வழுக்கை ஆகிற பிறகு கிடைக்கிற சீப்பு என்று சொன்னான். பிறருடைய அனுபவம் தான் நமக்கு பயன்படும், நம்முடைய அனுபவம் நமக்கு ஒருபோதும் பயன்படாது. கவியரசர் கண்ணதாசனுடைய அனுபவம் எனக்கு பயன்பட்டது என்று என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாலி சொன்னார். கண்ணதாசனுடைய அனுபவம் எனக்கு பயன்பட்டது என்று சொன்னார். தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு, கண்ணதாசன் எழுதிய கவிதை. தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு, என் பழக்கம் என்றான பின்பு கெட்டவன் அழுகை தானே கெடுவதை நிறுத்த வேண்டும், கெட்டவன் அழுகை தானே கெடுவதை நிறுத்த வேண்டும், பட்டபின் உணர்வது தானே பட்டினத்தார்கள் வாழ்வு என்று கண்ணதாசன் சொன்னான். ஆக அவனுடைய அழுகை அவனை நிறுத்த வேண்டும், அவனுடைய அனுபவம் அவனுக்கு பயன்படாது, ஆனால் அவருக்கு பயன்பட்டு சொன்னார். கண்ணதாசன் 3 விஷயங்களை சொன்னார். காவிய கவிஞர் வாலி சொன்னார் 3 விஷயங்களை கண்ணதாசன் சொன்னார். ஒன்று, எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக சேராதே, எந்த அரசியல் கட்சியிலும் நீ சேராதே, சொந்த சினிமா எடுக்காதே, சொந்த படம் எடுக்காதே, ஒன்று இருக்க இன்னொன்றை நாடாதே. இந்த 3ஐயும் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். எம்ஜிஆர் வாலியிடம் சொன்னார், ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறுத்துகிறேன், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருங்கள் என்று வாலியிடம் சொன்னார். வாலி பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் வாலி உறுப்பினராக சேரவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் முத்துலிங்கமும் புலமைப்பத்தினும் தான் பாடல் எழுதியிருப்பார்கள். எம்ஜிஆருடைய அந்த கடைசி படத்தில் வாலி பாடல் எழுதவில்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு தன் கட்சியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பாடல் என்று எம்ஜிஆர் முடிவு செய்தார். ஆனால் வாலி கட்சியில் சேரவில்லை. கண்ணதாசனுடைய அனுபவம் எனக்கு உதவியது என்று சொன்னார். ஆனால் அந்த கண்ணதாசன் என்ன சொன்னார் தன்னுடைய சுயசரிதையிலே? பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன். அழுதார் கண்ணதாசன். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழி மழையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பு எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார் என்று அழுதான். ஆக தான் படிக்கவில்லை என்று கண்ணதாசன் வருந்தினான். ஆக கண்ணதாசனை பார்த்து அவன் படிக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்காமல் இருந்தாரா? யாரும் செய்வது கிடையாது. லட்சத்தில் ஒருவர் ஜெயிப்பார்கள் படிக்காமல் இருந்த அனுபவத்தில், ஆனால் அல்ல, படித்தவர்கள் அனைவரும் ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மை. சரி, அதனால்தான் கண்ணதாசன் வைரமுத்துவனுடைய வைகரை மேகங்களுக்கு எழுதிய அணிந்துரையிலே சொன்னார், வைரமுத்துவை பற்றி கண்ணதாசன் சொன்னார், இவருக்கு கவிதை ஏற்பொருளாக இருக்கிறது, கல்வி துணை பொருளாக இருக்கிறது என்று எழுதினார். எம்ஏ முடித்தவர் வைரமுத்து. அதைத்தான் அவர் சொன்னார். ஆக கல்வி என்பது எல்லோருக்கும் தேவை, எப்பொழுதும் தேவை என்று எல்லோரும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஒருமுறை ஒரு பொறியாளரை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த இடத்திற்கு தண்ணீர் கொண்டு போக வேண்டும், போக முடியுமா? அந்த பொறியாளர் சொன்னார், இல்லை, நீங்கள் சொல்லுகிற கிராமம் உயரத்தில் இருக்கிறது, இந்த அணைக்கட்டு பள்ளத்தில் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிற இடம் பள்ளத்தில் இருக்கிறது, அதனால் கொண்டு போக முடியாது. உடனே காமராஜர் சொன்னார், பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு தண்ணியை கொண்டு போக முடியாதுன்னு படிக்காத எனக்கு தெரியும்னு, எல்லாருக்கும் தெரியும்னு, நீ படித்தவன், நீ தான் அதுக்கு வழி சொல்லணும். ஆக படிக்க முடியாதவர்களுக்கு சொல்ல முடியாத வழியை படித்தவர்கள் சொல்ல முடியும் என்று பெருந்தலைவர் சொன்னார். அதுதான் உண்மை. அந்த படிப்பறிவு தான் தேவை என்று சொல்கிறோம். இங்கே முத்தமிழறிஞர் கலைஞருடைய படம் இருக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை பாருங்கள். எம்ஜிஆர் நடித்த 3வது படம், எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த 3வது படம் மந்திரி குமாரி. மு கருணாநிதி என்கிற பெயரை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்திய பெயரே மந்திரி குமாரி படம் தான். ராஜகுமாரி படத்தில் பெயர் இல்லை, அவர் எழுதிய அபிமன்யு படத்தில் பெயர் கிடையாது. மருதநாட்டு இளவரசி 1950 ஏப்ரலில் வந்த படம். கலைஞர் வசனம் எழுதிய 3வது படம். மந்திரி குமாரி 1950 ஜூன் மாதம் வந்த படம். மந்திரி குமாரி படம் தான் எம்ஜிஆருக்கும் வெற்றி படம், கலைஞருக்கும் வெற்றி படம், 2 பேருக்கும் வெற்றி படம் மந்திரி குமாரி. கலைஞருடைய அறிவு, மந்திரி குமாரி குண்டலகேசி என்கிற காவியத்தை அடிப்படையாக வைத்து கலைஞர் எழுதினார். முத்தமிழறிஞர் கலைஞர் குண்டலகேசியை படித்ததால் தான் மந்திரி குமாரி அவரால் எழுத முடிந்தது. படிப்பறிவு தான் நமக்கு கலைஞரை கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுடைய சினிமா வரலாறும் அதுதான், அதை மறந்துவிடக் கூடாது. நான் என்னுடைய கவிதை காவிய கவிஞர் வாலிக்கு ரொம்ப பிடித்த கவிதை. புத்தக கண்காட்சியில் அவர் பேசிய பொழுதெல்லாம் சொல்லுவார், என்னுடைய கவிதையை புத்தகங்களை
நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அதுதான் புத்தகம். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். படித்தவர்கள், என்னுடைய இன்னொரு கவிதை கூட உண்டு, அவருடைய தலைமையிலே வாசித்த கவிதை. பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். உண்மை, நானே அதை மறுக்கவில்லை. ஆனால் அவர் சொன்னார், எப்பொழுதுமே படித்தவர்களுக்கு பக்கத்தில் அனுபவசாலிகள் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது அனுபவசாலியின் பக்கத்தில் படித்தவர்கள் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை முதலமைச்சர் படிக்காமல் இருக்கலாம், ஆனால் பக்கத்திலே படித்த தலைமை செயலாளர் இருக்க வேண்டும். அதுதான் அரசாங்கம், அதுதான் அரசாங்கத்துடைய அமைப்பு. ஆக எப்பொழுதுமே படித்தவர்கள் பக்கத்துக்கு. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. முகமது அலி ஜின்னா, அவரை ஒரு அரசியல் தலைவராக நமக்கு தெரியும். உலகத்திலேயே அதிகமான பணம் பெற்ற வக்கீல், தான் வழக்காடுவதற்காக உலகத்திலேயே அதிகமான பணம் பெற்ற வக்கீல் முகமது அலி ஜின்னா. இங்கிலாந்திலே ஒரு வழக்கு வருகிறது. இங்கிலாந்து அரசி செல்வதற்காக ஒரு சேரட் வண்டி, ஒரு ரதம் இருக்கும். அதில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அந்த ரதத்தை போல யாருமே ரதம் வைத்திருக்க கூடாது, குதிரை வண்டி வைத்திருக்க கூடாது என்பது இங்கிலாந்தில் சட்டம். ஒரு செல்வந்தர் அதை போல ஒரு வண்டியை வாங்கிவிட்டார். அது என்ன நிறத்தில் இருந்ததோ அதே நிறம், சாட்டை கூட, அந்த சாட்டை கூட அதே நிறம், அந்த குதிரை ஓட்டுநர் அணியக்கூடிய உடை கூட அதே மாதிரி. அப்படி ஒரு வண்டியை வாங்கி ஒரு நாள் பயணம் போனார். உடனடியாக தெரிந்து காவல்துறை அவரை கைது செய்தது. வழக்கு நீதிமன்றத்திலே நடந்தது. நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி முகமது அலி ஜின்னா அப்பொழுது லண்டனில் வக்கீலாக பணியாற்றி கொண்டிருந்தார். நான் காப்பாற்றுகிறேன் உங்களை என்று சொன்னார். இவருக்கு நம்பிக்கை இல்லை. சரி, நீங்கள் காப்பாற்றுங்கள், எந்த கட்டணமும் இப்பொழுது தரமாட்டேன், வழக்கு முடிந்த பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி முன்னால் நடக்கிறது. எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது. நீதிபதி கேட்கிறார், அதே நிறத்திலே வண்டி இருக்கிறது, அதே மாதிரி 7 குதிரைகள், வெள்ளை நிற குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, அதே எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கின்றன, இது தேச துரோகம், அதனால் இவருக்கு தண்டனை வழங்குவதுதான் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னவுடன் முகமது அலி சொன்னார், ஜின்னா அவர்கள் சொன்னார். ஏனென்றால் யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படி ஒரு பதிலை ஜின்னாவிடம். ஜின்னா சொன்னார், ஆம், நீங்கள் சொன்னதைப் போல ரதம் அதே நிறத்தில் இருக்கிறது, அதே மாதிரி 7 குதிரைகள், வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. உடனே நீதிபதி சொன்னார், பிறகு என்ன, அதைத்தானே நானும் சொன்னேன் என்றார். உடனே ஜின்னா சொன்னார், இல்லை, நீங்கள் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டீர்கள். ராணியாருடைய குதிரை 7 குதிரையில் 7மே ஆண் குதிரைகள். செல்வந்தர் வண்டியில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகளில் 5 குதிரைகள் ஆண் குதிரைகள், 2 குதிரைகள் பெண் குதிரைகள். அதனால் அந்த ரதம் வேறு, இந்த ரதம் வேறு. இது உண்மையிலேயே நடந்தது. ஒரு வாரம் கழித்து முகமது அலி ஜின்னாவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு, ரெட் கார்பெட் வெல்கம். அப்பொழுது ஒரு காசோலை புத்தகத்தை ஜின்னாவின் கையில் கொடுத்த அந்த செல்வந்தர், என்ன ரூபாய் வேண்டுமோ அல்லது என்று வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளலாம், அத்தனை காசோலைகளையும் நான் கையொப்பமிட்டிருக்கிறேன் என்று சொல்லி 100 காசோலைகள் அடங்கிய புத்தகத்தை முகமது அலி ஜின்னாவின் கையிலே கொடுத்தார். அதனால் தான் சொல்கிறார்கள், உலகத்திலேயே அதிக பணம் பெற்ற வழக்கறிஞர் முகமது அலி ஜின்னா என்று. இந்த வெற்றியை அவரால் எப்படி பெற முடிந்தது? அவருடைய படிப்பறிவு, அவருடைய கல்வி அறிவு. ஆக எந்த நேரத்தில் இன்று நாம் மகளிருக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறோமோ, எப்படி? கல்வியை கொடுப்பதால். நம்மை எப்படி அடிமைப்படுத்தினார்கள்? ஆசியா கல்வி அறிவு இல்லாத நாடாக இருந்தது, மேற்கு நாடுகளைப் போல. அதனால் தான் நாம் அடிமைப்பட்டோம். ஆக எல்லாவற்றிற்கும் ஜப்பான் பிரதமர் ஒரு முறை சொன்னார், இவ்வளவு பெரிய குண்டு வீச்சத்திற்கு பிறகு எப்படி ஜப்பான் நிகழ்ந்தது, எப்படி நிமிர்ந்தது என்று சொன்னவர் சொன்னார், 3 காரணங்கள். அன்றைய ஜப்பான் பிரதமர் சொன்னார், 3 காரணங்களால் தான் நாங்கள் நிமிர்ந்தோம். 1 கல்வி, 2 கல்வி, 3 கல்வி. இந்த 3ஆல் தான் நாங்கள் நிமிர்ந்தோம் என்று சொன்னார். ஆக உண்மையிலேயே நடுவர் அவர்களே, எல்லாவற்றிலும் வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் நமக்கு எப்பொழுதுமே படிப்பறிவு தான் தேவை என்று சொல்லி, ஒரு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் முத்தமிழறிஞருடைய கலைஞர் புகைப்படத்திற்கு முன்னால் இந்த 2 குற்றவாளிகளையும் நீங்கள் மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திடீர்னு கோர்ட்டு மாதிரி கொண்டு போயிட்டார் நெல்லை ஜெயந்தா. 4 பேரும் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க.
நான் யாராவது ஒரு 5-6 பேர் வீட்டுக்கு கிளம்புவீங்க, முடிச்சிடலான்னு நான் ஐடியா பண்ணேன். இப்போ பட்டிமன்றம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ரசிகர்களா லியோனியா அப்படின்னு பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களா நானா பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒருவர் கூட கலைந்து செல்லாமல் இந்த அறிவு புதையலை நீங்கள் ரசிக்கின்ற அந்த அழகிற்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள். ஏன்னா ஒரு பேச்சாளர் ரசிகர்களுடைய மனதை முதல்ல படிக்கணும். புஸ்தகத்திலையா படிக்க முடியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய முக குறியீடுகளை நான் பார்த்துக்கிட்டே பேசணும். சில பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மேலே இருக்க துணியவே பார்த்து பேசிட்டு முடிச்சுடுவாங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், கீழே குனிஞ்சு பார்க்குறேன், ஒருத்தர் கூட இல்லை, நீ அந்த துணிக்கிட்டே பேசிட்டு போயான்ட்டு. சில பேர் கீழே குனிஞ்சிக்கிட்டே பேசுவாங்க. சில பேர் எதையாவது வேறு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் பேசுகிறப்ப பார்த்துருக்கீங்களா? இந்த இங்கே ஏதாவது நான் இதே மாதிரி பல முறை இந்த கூட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அப்படின்னா இதை எத்தனை தடவை தட்டுறாருன்னு எண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்களுடைய மனதை நான் படிக்கணும். எப்படி? ஒரு கச்சேரியில் ஒரு பாகவதர் பாடிக்கிட்டு இருக்காரு, அருமையாக பாடுறார். கலியுக வரதல் கண் கண்ட தெய்வமாய் காட்சிகளேப்பது பழனியிலே பாடுறாரு. இந்த பக்கம் ஒருத்தர் மிருதங்க திங்கிருதான் தண்டக்கு தாண்ட திங்கிருதான் திங்கிருதா திங்கிருதா. இன்னொருத்தர் கொன்னக்கோல் ஜதி சொல்லிட்டு இருக்கார். தீம் தக்கிட்ட ஜுனுதா தீம் த ஜுனுதா தக்கிட்ட ஜுனுதா திகிருத ஜுனுதா அப்படின்னு கச்சேரி களை கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கொன்னக்கோல் ஜதி சொல்றவனுக்கு பசி பொறுக்க முடியல. இந்த ஆள் கச்சேரியை நிப்பாட்டவே மாட்டேங்கிறார். கல்லே யோகம் கல்லே யோகம் கல்லே யோகம். அவன் அப்படியே கறங்கிட்டான். தக்கிட்ட ஜுன்னுத்தா தக்கிட்ட ஜுன்னுத்தா திக்கிட்ட ஜுன்னுத்தா தீம்த ஜுன்னுத்தா. பார்த்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கல்லே யோகம் தக்கிட்ட ஜுன்னுத்தா திங்கிறதா தொங்குறதா திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதான்னா, பாகவதர் இப்படி ஒரு ஜதி நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா, திங்கிறதான் தொங்குறதாங்கிறான். என்னடான்னு பார்த்தா மேடைக்கு ரைட் சைடில் பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை காட்டி ஜதிக்கு போயிட்டான். திங்கிறதான் அங்கே தொங்குறதான் சொன்னா பாகவதர் நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார். நீங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் பேசினா தான் அந்த பேச்சு. இதை போய் நாம் எங்கே படிக்க முடியும்? அனுபவம் தான். நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு புத்தகம் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு நீச்சல் பழக முடியுமா? நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி? தண்ணீரிலே குதித்து 2 கைகளையும் பின்னோக்கி தள்ள வேண்டும், கால்களை கீழே அழுத்த வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நீரை பின்னோக்கி தள்ள வேண்டும். நீங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நீரை முன்னோக்கி தள்ள வேண்டும். நீங்கள் நீரிலிருந்து மேலே வர வேண்டும் என்றால் நீரை கீழே அமுக்க வேண்டும். நீங்கள் நீருக்கு அடியில் போய் மண்டையை போட வேண்டும் என்றால் நீரை மேலே தள்ளி கொண்டே இருக்க வேண்டும். இதை மனப்பாடம் பண்ணால் நீச்சல் வேணாலும் படிக்க முடியுமாயா? மனப்பாடம் பண்ணிட்டேன். நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி? தண்ணிக்குள்ளே தூக்கி போடு, அப்போ தான் தெரியும் நீச்சல் பழகுவது எப்படி அப்படின்னு சொல்லி சில ஸ்கூலுகள்லாம் ஸ்விம்மிங் ட்ரைனர் அப்படின்னு வச்சு, திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்விம்மிங் மை டியர் பாய்ஸ் அப்படின்னு இடையில பலூனை மாட்டி விட்டு இடையில கையை கொடுத்து, ஸ்விம்மிங் மாஸ்டர் கமான் மை டியர் பாய்ஸ் புஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பேக் யூ ஆர் கோயிங் ஃப்ரண்ட், புஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரண்ட் யூ ஆர் கோயிங் பேக், புஷ் யுவர் வாட்டர் டவுன் யூ ஆர் கோயிங் அப். மனப்படம் பண்ணிட்டான். இடுப்பில் பலூனு, மாதம் 1000 ரூபா ஃபீஸு. 3000 ரூபா கட்டிட்டு அவர் அப்பா வந்து மயன் எப்படி படிக்கிறான்ட்டு வந்து பார்க்குறாரு. புஷ் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன் யூ கேன் கோ அப். இடுப்பில் பலூனு. 3 வாக்கியத்தை தான் படிச்சிருக்கானே ஒழிய நீச்சலை படிக்கலை. பலூனை எடுத்துட்டு என் பிள்ளைய அடிக்க விடியான்னா அவன் பலூனை கலட்டுறாரு மாஸ்டர். டோன்ட் ரிமூவ் த பலூன் மாஸ்டர், ஐ வில் டை. ஆனால் இந்த நாகப்பட்டினத்தில் இந்த அக்கரைப்பேட்டைங்கிற மீனவர் கிராமத்தில் பாருங்கள், ஒரு 5 வயசு பைய கடலை எதிர்த்து நீச்சல் போடுறானே, அவன் எந்த இன்ஸ்டிடியூஷனில் நீச்சல் பழகுவது எப்படின்னு கற்றுக்கிட்டான்?
அவனுக்கு ட்ரைனிங் கொடு, கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் அவன் தான் என் ஃபஸ்ட்டு வருவான். இதை எந்த நீங்கள் இன்ஸ்டியூஷனில் படிக்க முடியும்? சைக்கிள் ஓட்டுவது எப்படி, அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்ட முடியுமா? சில பேர் சைக்கிள் ஓட்ட பழகி கொடுப்பேன். ஒருத்தன் ஏற்கனவே ட்ரெயின் ஆனவன் பார்த்துருக்கீங்களா? உட்கார்றா, நேராக பார்த்து ஓட்டினா ஏன் பாரு எங்கிட்ட ஒடிக்கிட்டாத, இவன் ஓட்டுறேன் பிடிச்சிக்கடா விட்றாதரா விட்றாதரா அப்படின்ட்டு எங்கிட்டோ போகுது சைக்கிள். இவன் பின்னாடி பிடிச்சிக்கிட்டே ஓடியாருவான். ஒரு வாரம் 2 வாரம் பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் நல்லா ஓட்டுறானே அப்படின்னு விட்டுட்டு நின்றுட்டான். அருமையாக ஓட்டிகிட்டு தான் போயிட்டே இருந்தான். அப்படியே ஓட்டிகிட்டு போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பார்க்கணும், அவனை காணான். ஐயோன்னா சாக்கடையில் கிடக்கிறான். இதிலேருந்து என்ன தெரியுது? அவன் பின்னாடி இருக்கிறாங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவனால் சைக்கிள் ஓட்ட முடிந்தது. அந்த நம்பிக்கை இழந்தான், கீழே விழுந்துட்டான். இதிலேருந்து என்ன இவங்க அதை நினைக்கிறாங்க, அனுபவ அறிவு அது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதுன்னு இவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. உண்மையிலே அனுபவ அறிவு அதுக்கு எந்த எழுத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு தாத்தா சாக போகிறப்ப பேர பிள்ளையெல்லாம் போய் தாத்தா தாத்தா எங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போதாத்தா, தாத்தா ஏதாவது நல்லது சொல்லிட்டு போதாத்தா அப்படின்னோன்னா தாத்தா அப்படின்னு வாயை திறந்து காமிச்சிட்டு பிறப்பிட்டார். உடனே பக்கத்தில் இருந்தவர், என்னையா நல்லது சொல்லிட்டு போதாத்தான்னா வாயை ஆணு காமிச்சிட்டு செத்து போயிட்டார். பக்கத்தில் இருந்தவர் சொல்லியிருக்காரு, உங்கள் தாத்தா எவ்வளோ பெரிய செய்தியை சொல்லிட்டு செத்துருக்கார் தெரியுமா? என்னையா ஆன்றதில் என்னையா செய்தி இருக்குது? அவர் ஆண் வாயை திறந்ததில் பல்லு பூரா அவருக்கு இல்லை, ஆனால் நாக்கு மட்டும் இருந்துச்சு. இதிலேருந்து உங்கள் தாத்தா என்ன செய்தி சொல்கிறாருன்னா, பல்லு மாதிரி உங்களுடைய மனதை இறுக்கமாக வைத்திருக்காதீர்கள், அது நாளடைவில் உடைந்து போகும். நாக்கு போல எல்லோருக்காகவும் வளைந்து கொடுத்து இசைந்து கொடுத்து வாழுங்கள், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இருப்பீர்கள்னு தாத்தா பொக்க வாயை ஓப்பன் பண்ணி மெசேஜை கொடுத்துருக்காருறான். இன்னொரு பெரியவர்கிட்ட ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஐயா வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டம்யா அப்படின்னா, நான் செத்த பிறகு அப்புறம் வந்து பாருன்னு இருக்கார். நீ என்னைக்கு சாகிறது, என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது. அப்புறம் போய் சொல்லியிருக்கேன், நான் செத்த பிறகு பார்க்க சொல்கிறாரு. அப்போ அவர் ஒருத்தர் பெரியவர் சொல்லியிருக்காரு, அவர் கரெக்டாக தாண்டா சொல்லியிருக்காரு. நான் செத்த பிறகு பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் செத்த பிறகு பார்க்க சொல்ல, நான் என்ற அகம்பாவத்தை நீ சாகடித்து விடு, நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். அதனால தான் நான் செத்த பிறகு பாடுறான். அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட எத்தனையோ விஷயங்கள். சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார். கடைசி அவர் எழுதி வைத்து விட்டு சென்ற வாக்கியம்தான் இன்னைக்கு கொரோனா காலத்தில் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்த வாக்கியம், இதுவும் கடந்து போகும். என்ன அழகான ஒரு அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தை. இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தையை கஷ்டத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் வாசிச்சான்னா, இது கடந்து போயிடும், அடுத்து இன்னொரு நம்பிக்கையான வாழ்க்கை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எத்தனையோ பெரிய அறிஞர்களுடைய அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை வழி நடத்துகிறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் 2 பேரும் இவ்வளோ உசுரை கொடுத்து பேசியிருக்கோம், நீ வாட்டுக்கு அனுபவ அறிவிக்கே பேசிகிட்டு இருக்கியன்று. இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒரு அற்புதமான வேற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் ஒரு மொழிக்காக வாழ்த்துப்பாவை முதலில் இயற்றிய மாநிலம் நம் தமிழ் மாநிலம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய நீராறும் கடலுடுத்தங்கிற பாட்டை தமிழ்த்தாய் வாழ்த்தா கொடுத்தார். அதை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட மியூசிக் போட சொல்லியிருக்காரு. எம்.எஸ். விஸ்வநாதன் பல டியூன் போட்டு கொண்டு வந்து தலைவர்கிட்ட காமிச்சிருக்காரு. அப்போ தலைவர் சொல்கிறாரு, எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு டியூனை, ஒரு ராகத்தை நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னொன்னே, மோகன ராகத்தில் போடவா அப்படின்னொன்னே தலைவர் மோகன ராகத்திலே போட்டு கொண்டு வாங்க. மோகன ராகம் எவ்வளோ அழகான ராகம் அப்படின்னு சொல்லி அந்த மோகன ராகத்தில் வந்த பாட்டெலாம் சொன்னால் நீங்கள் அந்த பாட்டை எப்படி ரசிச்சிருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. என்ன அழகான பாட்டு, பழைய பாட்டு ஒன்று மோகன ராகத்தில் இருக்குது.
நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது. நிலை மயங்கி மயங்கி காதலினால் கானம் பாடுது. காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். கூவாமல் கூவும் கோகிலம், பொன் கொண்டாடும் காதல் கோமளம். யாரும் காணாமல் நான் பாடும் கீதமே, என்னாலும் அழியாது என் ஜீவனே. நீங்கெல்லாம் பார்க்குறீங்க, கிமுக்கு முன்னாடி எழுதின பாட்டை ஏயா இப்படி பாடி கொள்றேன்னு. இதே மோகன ராகத்தில் இப்போ லேட்டஸ்ட் சாங். கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இனிமை இனிமை அது புதுமை. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன. நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வர்ணம். கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ? எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. சரிக பத சாத பகரீசா, நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென. இப்போ உங்களுக்கெல்லாம் கால் பரபரன்னு இருக்கான், எந்திரிச்சு நிக்கலையே அப்படின்னு சொல்லி. இந்த பாட்டை வச்சு நான் சொல்றேன், பட்டறிவா படிப்பறிவான். எம்.எஸ். விஸ்வநாதன் தன் அனுபவ ஞானத்தால் மோகன ராகத்தில் அதை போட்டு தமிழ்தாய் வாழ்த்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடம் கொடுத்தார். ஆனால் அந்த பாட்டை மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை என்ற அந்த அருமையான புலவர் ஏட்டிலே எழுதி வைத்து அது படிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து என்ற ஒரு வாழ்த்து கிடைத்திருக்காது. அதனால் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அனுபவ பட்டறிவு அனைத்தையும் ஒரு நூலாக நமக்கு வடித்து கொடுத்த அந்த அனுபவத்தின் தொகுப்பை நாம் புத்தகங்களில் படித்துத்தான் பட்டறிவையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டிஸ் கற்றுக் கொடுத்த அந்த சிந்தனையை நம்ம எப்படி தெரிஞ்சிச்சு? அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை ஒரு ஆசிரியர் எழுதி சாக்ரட்டிஸ் எழுதிய தத்துவங்கள் என்ற நூலை படித்ததால் தான் லியோனி சாக்ரட்டிஸை பற்றி இங்கே பேசுகிறேன். காந்தியை பற்றி நெல்லை ஜெயந்தா பேசுகிறார். ஏனென்றால் காந்தியை பற்றி ஒரு அறிஞர் எழுதிய நூல். ஒரு கவிதையை ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு கவிஞன் எழுதிய நூல், ஒரு கவிதை ஒரு கவிஞர் எழுதியிருந்தாரு. இன்னைக்கு பெண் குழந்தைகளை கள்ளி செடி கள்ளிப்பால் கொடுத்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கள்ளி மரத்தடியில் ஒரு நாய் தன்னுடைய 5 குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறது. அது ஆண் குட்டியா பெண் குட்டியா என்று கூட தெரியாமல் எல்லா குட்டிகளுக்கும் அந்த நாய் பாலை ஊட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே கள்ளி மரத்தடியில் ஒரு பெண் தன் பெண் குழந்தைக்கு கள்ளிப்பாலை ஊட்டுகிறாள். இதில் எது தாய் எது நாய் அப்படின்னு கேட்டார் ஒரு கவிஞர். இந்த கவிதையை நான் புத்தகத்தில் படித்து தான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் நம் தமிழக முதல்வர் அவருக்கு நம் தமிழகமே இன்னைக்கு நன்றி சொல்லணும். என்ன காரணம் என்றால், உயர்கல்வியில் ஒரு பெண் படிப்பது என்பது எட்டா கனியாக இருந்த அந்த காலத்தை மாற்றி அரசு பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வியில் மாதம் 1000 ரூபாய் நிதி உதவியை வழங்க போகிற அந்த தமிழக அரசினுடைய அந்த திட்டம் இருக்க எதுக்கு? படிப்பறிவுக்கு தான். அதனால ஒரு ஆண் படிப்பது என்பது குடத்தில் வைக்கப்பட்ட நீர், அது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு பெண் படிப்பது ஒரு ஊரில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி போல அது அந்த ஊருக்கே பயன்படும். குடத்தில் இருக்கும் ஆண் கல்வியாக இருந்தாலும், ஓடையிலே ஓடுகின்ற அருவியின் தண்ணீராக இருந்தாலும் மக்களுக்கு பயன்படுவது அனுபவ அறிவுகளையெல்லாம்
தொகுத்து வழங்கிய புத்தகத்தின் படிப்பறிவுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கிறது என்று சொல்லி நல்ல நூல்களை படியுங்கள். இங்கே இருக்கின்ற அனைத்து அரங்குகளிலும் இருக்கும் அனைத்து நூல்களையும் வாங்குங்கள், படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். படிப்பு தான் நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே மிகப்பெரிய சொத்து. படிப்பு படிப்பு என்று சொல்லி படிப்பறிவை பெறுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான அரங்கத்தை வணங்கி வாழ்த்தி நம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சமூக பணி மென்மேலும் சிறக்க உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி இந்த புத்தக திருவிழா வெற்றியடைய அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.